இதில் தாங்க நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. ஆக்சுவலாக போர்டு போட்டிருக்காங்க, போர்டு வத்தல்மலை விஜயநகர் வத்தல்மலைன்னு இருக்கா. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதில் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிடுறாங்க. அதனாலே சில பேர் கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. இந்த இடத்துல அப்படியே இப்படி போனால் சரி. இது ஒரு அதாவது சின்னநேரின்னு சொல்லுவோம் நாங்கள், விஜயநகர். இப்போ நம்ம வத்தல்மலை எங்கே போனால் அங்கே போனோம், அந்த குட்டை தெரிதானு தெரில, அங்கே போகணும். அங்கே போனால் தான் நமக்கு வத்தல்மலையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். வத்தல்மலையே அங்கே தாங்க இது, அந்த குட்டை தாங்க வத்தல்மலை. இல்லை இவங்களாம் அரசு ஊழியர், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு நினைக்கிறேன். ஒழுங்காக சொல்ல வாயில் வரல. சரி, அதுக்கான ஓகே. தலைவனை கிட்டத்தட்ட தூக்கிய நான் அதிகமாக ஓட்டந்தே இல்லை, எங்கள் தம்பியும் ஓட்டுறதில்ல, சும்மா தான் நிறுத்தி போட்டுக்கிறான். சரி எடுத்து ஓட்டலாம், ஏன்னா பெட்ரோல் நம்மக்கிட்ட பெட்ரோல் போகிறதுக்கு காசு இல்லை. அது அந்த ஒரு கான்செப்டில் தான் நான் தூக்கி ஓட்டவே இல்லை. சரி இன்னைக்கு ஈவினிங்காக நான் வேலைக்கு கிளம்பிடுவேன், அதுக்கோசரம் தான் சரி எடுத்துகிட்டு போய் வத்தல்மலை லாஸ்ட்டாக ஒரு முறை பார்த்துட்டு வரலாம். லாஸ்ட்டானா மீன் போயிட்டு வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது, அதனால் ஒரு தாட்டி போய் வத்தல்மலை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போகிறேன். யாராவும் ஹெல்மெட்டை மாட்டின்னு ஹெல்மெட்டு இல்லை ஏதோ மாட்டின்னு போகிறான்னு நினச்சிக்குவாங்க. சோலோ ரைடு ஒன்று போகணுங்க, லாங் டிஸ்டன்ஸ் போகணும், பக்கமாக போகக்கூடாது. சோலோ ரைடை பொறுத்தவரையும் லாங் டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் நம்ம ஒரு இதெல்லாம் கற்றுக்க முடியும். கண்ணாடி சரி ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. சோலோ ரைடு தான் பெஸ்ட் ரைடு, இந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஓகே 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 ஓகே. ஆக்சுவலாக 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன், ஒரு பாயிண்ட் கூட காட்ட மாட்டேங்குது. போயிட்டு வரத்துக்கு பெட்ரோல் போகிறது கூட காசு இல்லை. எண்டு வரையும் போகலாமா இல்லை என்ட்ரன்ஸ் வரையும் போயிட்டு வந்துடலாமான்னு தோணுது. ஐயோ வத்தல்மலைலாம் மலைன்னு நினைக்கிறேன். கேமரா தூக்கி போனால் எங்கே நனைஞ்சிருதான்னு தெரில. வாங்க பார்த்துக்கலாம் அதுக்குண்ணே. தண்ணி வருதுங்க வத்தல்மலையில். ஓகேங்களா, புதுசாக ரோடு பாலகம் போட்டிருக்காங்க, நாங்கள் செக் போஸ்ட் போட்டிருக்கேன்றாங்க. என்னான்னு தெரில, நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வத்தல்மலை போகிறேன். பக்கமாக தான் இருக்குது, புது பாலங்க பார்த்துக்கோங்க. பயங்கரமாக இருக்குங்க. இது போன முறை மழை வந்து ஃபுல் மழை வரும்போது அடிச்சிட்டு போயிடுச்சு, பாலத்தவே அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ பாருங்கள் சும்மா பல்காக போட்டிருக்காங்க, பல்காக பயங்கரமாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு டேமு தண்ணி வர்றதுனால தண்ணி ரம்பி அப்படியே சும்மா பயங்கரமாக வருது. இடமே மாறி போச்சு, இடமே மாறி நிற்குதுங்க. தலைவன் எங்கள் ஃப்ரெண்டு கொடுத்தான், இருக்கிறானா இல்லை. அது இல்லாமல் ரோடு போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது ரோடு. செக் போஸ்ட்டில் போகலாம். செக் போஸ்ட்டில் வந்து டோக்கன் வாங்குறாங்களா என்னான்னு தெரில. டோக்கன் வாங்கினா என்கிட்ட காசு கூட இல்லை. அதாவது வத்தல்மலையில் வந்து சின்னாங்காடு, ஒன்றியங்காடு, பால் சிலம்பு, பெரியூர், நாயக்கனூர், ஓகேங்களா, மொத்தம் 5 ஊர். 5 ஊரும் பெரிய ஊர் தான். பார்க்குறதுக்கான வத்தல்மலை சின்னதாக்குற மாதிரி இருக்கும், ஆனால் 5 ஊர் இருக்குங்க. இங்கே ஆக்சுவலாக வந்து தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா குளிப்பாங்க மக்கள். குளிக்கிறாங்களா? யாரும் இல்லை.
பார்த்தீங்களா தண்ணி சும்மா பயங்கரமாக இருக்குது பாருங்கள். கண்ணாடி மாதிரி கிறிஸ்டன் கிளியராக இருக்குது. இன்றைக்கி அதாவது நேற்று வந்துருந்தால் நேற்று ஃபுல் கூட்டமாக வந்துருக்கும். நேற்று சண்டே, இன்றைக்கி வந்து மண்டே. ஓகேங்களா? தண்ணி சும்மா பயங்கரமாக வருது. கம்மியாக தான் வர மாட்டேங்குது. தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா சும்மா சல்லுன்னு தண்ணி போய் நேக்கும். ஓகே, நம்ம முன்னாடி போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். செக் போஸ்ட் ஓப்பனில் தான் இருக்குது. பசங்க சொன்னானுங்க செக் போஸ்ட்டில் ஆளுங்க இருப்பாங்கன்னு. இல்லைங்க, எப்பயுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பசங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து கோயில் இருக்குங்க, ஆஞ்சநேயர் ராமர் கோவில். ஓகேங்களா? இங்கே ஒரு கோயில் இருக்குது, புகழ் ஹில் டாப் ரெசார்ட். அதான் ரொம்ப இந்த வழியில் போனால் ஒரு கோயில் இருக்குது. ஆக்சுவலாக இது என்னுடைய ஃப்ரெண்டு கூட தான். எங்கே இருக்குவான்னு தெரில. அவள் தாங்க, இனிமேலுக்கு ஹில்ஸ் தான். ஐய் குட்டி குஞ்சான், ஓரமாக போங்க. இன்றைக்கி வந்து அவ்வளோ க்ரௌடு இருக்காது. ஏன்னா இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. நேற்று வந்து தான் கூட்டமாக இருந்துருக்கோம். நேற்றே வரலான்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து என்னென்னா வச்சுக்கோங்க, பிளான் யாரும் வரமாட்டாங்க. அங்கே ஒரு குட்டி குஞ்சான், இங்கே ஒரு குட்டி குஞ்சான். எங்கடா போயிட்டு வரீங்க? ஓஹோ, பயங்கரமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து எப்படி ஒரு 5 மாதம் 6 மாதம் பக்கம் ஆகிட்டுருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரேன். ஃபஸ்ட் டைம்னா 6 மாதம் கழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி அப்பப்போ பசங்கன்னா பிளான் போடுவோம், கறி வணக்கத்துக்கு வந்துடுவோம், பசங்களோட சும்மா ஜாலியாக இருப்போம். இப்போ பாருங்கள் அந்த மாதிரியா? யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, யாருன்னு தெரில. வேலன் மண்டையன். சொல்கிறா? வத்தல் மலை. நான் மட்டும்தான். நான் மட்டும்தான்டா. நீ மட்டும்தானா? ஆ சரி சரி. சொல்லு அங்கரா. என்ன பண்ற? வந்தேன், இப்போ ரிட்டர்ன் போயிட்டு இருக்கேன். அதான் ஃபோன் பண்ணேன் எங்க கேரன்ட்டு. எப்போ போனா? இப்போ ஊருக்கு போறியா இல்லை வரையா? இல்ல ஊருக்கு போறேன். போச்சுங்க, நம்மளால் மக்கர் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். என்னான்னு தெரில, பேட்ரி போயிடுச்சான்னு தெரில. சரி பரலாம் தான், நான் இல்லைங்க கீழே அப்படியே சும்மா. இப்போ பாருங்கள், 3வது கிலோமீட்டர் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுறான். எடா மேலே ஏறல, அதுக்குள்ளே எடா டேய். அவ்வளோதான். நல்ல வேலை பள்ளமாக காட்டி பண்ணிட்டேன். மேடாக இருந்துச்சுன்னா திருப்பி பண்ணிட்டுவேன். எப்பா பாப்பா எப்பா ஐயப்பா கண்ணில் காசு காட்டும். இங்கேயாது இல்லை இது இல்லை. முன்னாடி ஸ்கூட்டி இருக்குது தானே, அங்கே தான் வந்து வழுக்குப்பாறை. ஓகேங்களா? வழுக்குப்பாறைன்னு சொல்லுவோம். வழுக்குப்பாறை நீர்வீழ்ச்சி போய் பார்த்துட்டு வரலாம். வண்டி அங்கே நிறுத்திட்டு அப்படியே கீழே போயிட்டு வரலாம். யாரும் நம்மளது எது தொடவும் மாட்டாங்க, எடுக்கவும் மாட்டாங்க. போயிட்டு கீழே போய் எடுத்துகிட்டு வரலாங்க. என்ன ஒரு கொஞ்சம் தொலைவு நடக்கணும். குளிக்கிறாங்களா என்னன்னு தெரில. ஆள் 2 ஸ்கூட்டி தான் இருக்குது. அது கப்புள்ஸாக என்னான்னு தெரில. கப்புள்ஸை மட்டும் இருந்துடக்கூடாது. ஏன்னா நமக்கும் கப்புள்ஸும் கொஞ்சம் ஆகுறதில்ல. என்னான்னு தெரில, நம்மளே சிங்கிளாக இருக்கும், அவங்க மட்டும் எப்படி கமிட்டடாக இருக்கும். வாங்க, கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்களா 12:52. ஓ பாய், 12:52ங்க. கிட்டத்தட்ட 1 மணி ஆக போகுது. சாப்பிடாம கூட நம்ம வந்து வத்தல் மணி அந்த கிளைமேட் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கோசரமே நான் ஒரு கொஞ்சம் தொலைவு நடந்து போனால் நல்ல ஒரு வியூ கிடைக்கும். நடக்கணும், மக்களே யாரும் இல்லை. அதே நேற்று வந்திருந்தால் கத்தின்னு சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணி நின்றுருப்பாங்க.
நம்ம போகிற வழியிலே போவோம், அப்போ தான் ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கும். தண்ணி சவுண்டு கேட்குதுங்களா? அதே மழை அதிகமாக பேர்ந்துச்சு, மழை அதிகமாக தூரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்தீங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் பல்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்போ கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிரும், அந்த மாதிரி இருக்கும். எம்மாடியும் அழகு செமதோடு இங்கடா அந்த வழுக்கு பாரு. ஐயோ எனக்கே தெரியலையே, இங்கே தான் இருக்குது. யாரும் செருப்பெல்லாம் விட்டு போயிட்டு இருக்கிறாங்க, அதை பிச்சுட்டுக்க மாட்டேங்குது. அம்மா கொஞ்சம் பார்த்து தான் போகணும், இல்லைன்னா விழுந்துருவோம். நாங்கள் எத்தாங்க வழுக்கு பாறை. இதாங்க எத்தாங்க வழுக்கு பாறை. ஆக்சுவலாக இதில் தான் வந்து சறுக்கின்னு அப்படியே போவோம். அது ஒரு கொஞ்சம் ஆழமாக இருக்கும். எப்படின்னா நம்ம இருக்கிறோமா வச்சுக்கோங்களேன், நமக்கு தலையை அமுட்டு வரும். பயங்கரமாக இருக்குதுல்ல. இதில் தான் ஒரு நாள் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் கரெக்டாக ஆக்சுவலாக தண்ணி, இதில் தான் தண்ணி போகுது, நல்லா இருக்குங்க. காலை கீழே வச்சுன்னு வலிக்கு விழுந்துட்டா அவள் தான் நம்மளது அப்படியே கோப்ரோ கேமராவும் போயிடும், நம்மளும் போயிடுவோம். யாருமே இல்லை பா. தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க. சரி நம்ம போகலாம். வித்தாங்க வழுக்கு பாறை பார்த்துக்கோங்க. இங்கே வந்து சண்டே அன்றைக்கெலாம் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து நான் மேலே 2 ஸ்கூட்டி நின்றுக்குதுன்னு சொன்னேன்ல, அவங்க கப்புள்ஸ் ஆட்டுங்குதுங்க. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, முன்னாடி உக்காந்துட்டு இருக்காங்க. அம்மா முன்னாடி 2 கப்புள்ஸ் உக்காந்துட்டு இருக்காங்க, நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம போயிட்டே இருக்கலாம். வாங்க போகலாம். நான் சொன்னேன்ல ஸ்கூட்டி தாண்டா நிற்கிதுன்னு. சரி ஏதோ ஒன்று என்ஜாய் பண்ணுறாங்க, அப்படி பண்ணட்டும், நம்ம மேலே போவோம். அப்படியே இந்த ரூட்டில் போனாங்களா, முன்னாடி ஒரு குளிக்கிற மாதிரி அங்கே ஒரு இடம் இருக்குது, சின்னதாக குளம் மாதிரி. அங்கேயும் குளிக்கலாம், அங்கேயும் கிளைமேட் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, தண்ணி தான் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க. அப்பா இறங்கி ஏறத்துக்குள்ளே எனக்கு மண்டை காஞ்சிருது, லைட்டாக தலைவலிக்கிற மாதிரியே இருக்குது. ஹெல்மெட்டு போட்டுன்னு ஏறத்துக்கும் இறங்குறதுக்கும். ஓகே போனோம். கீழே ஒரு வீடியோ எடுத்து வந்துன்னு வந்துட்டோம். ஏறா மாப்பிள்ள. நண்பா முன்ன மாதிரி ஸ்டார்ட் ஆகாதுன்றாதரா, ஸ்டார்ட் மூட்டி ஆயிடுறா கண்ணே குஞ்சே பவுனே ஆயிட்டான்டா ஸ்டார்ட். பா கிளைமேட் என்னமா ஆகுது. பயங்கரங்க. ஓ பாய் சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. ஏய் என்ன பண்ணுறீங்க? நான் போயிட்டு வரேன், மேலே போயிட்டு வரேன்டா. ஃபேமிலியை அட்டி போட்டுட்டு இருக்கீங்களா? வரேன், நான் மேலே போயிட்டு வரேன் உங்களை. The kingdom of தல்மலைங்க. இல்லை ஜாலியாக உட்காந்து சாப்பிடுங்கணும். அசால்ட்டாக ஏறுவோம் நம்மளாம். எனக்கு தெரிஞ்சிட மாதிரியே இருந்தார், அதனால தான். மொத்தம் 24 ஏர்பென்ஸ். இப்போ தான் நம்ம 6வதே ஏறுறோம்.
இதுக்கு மேலே ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் ஆக்சுவலாக அந்த ரூட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ரூட் அது அப்படியே போயிடுச்சு. அது நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணான்ற மாதிரி. நாங்கள் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. மேலருவிக்கு போவோமா? வாங்க போவோம். தண்ணி வருதா என்னன்னு தெரியல. ஓ, ரோடு வேலை நடக்குதா? ஒரு முறை அதிக மழை வந்து அந்த பாலம்லாம் அரிச்சிட்டு போயிடுச்சு. அதனால் இப்போ வந்து ரோடு அந்த ரோட்டு வேலை செய்கிறாங்க, காங்கிரீட் போடுறாங்க. இதில் தான் சரிஞ்சு வந்து ரோடே பிளாக்கு. அப்புறமேட்டுக்கு மேலே வத்தல் மலையில் இருந்தவங்களே அவங்களே ஒரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவங்க ஒரு கொஞ்சம் ரெடி பண்ணாங்க. அப்புறமேட்டுக்கு கீழேருந்து ஜேசிபி வச்சு அவங்களே ஒரு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களே பண்ணிக்கிறாங்க. அரசாங்கம் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு லேட்டானாலும் முடிஞ்ச அளவுக்கு வத்தல் மலை மேலே இருக்கிறவங்களே அவங்களே ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இக்கட்டான நிலைமைக்கெலாம் விடுறதில்ல. என்னென்ன 10 என்ன 14 வளைவு தான். சும்மா சல்லு புல்லுன்னு போயிடலாம். இங்கே தாங்க இதாங்க சாஞ்சின்னு போயிடுச்சு, சும்மா அரிச்சிட்டு போயிடுச்சு.